வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி தமிழக அரசு 2021 2024 வரை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டங்கள் மிகவும் அவசியமானது. இனி வரக்கூடிய அடுத்த கால்ஃபர் எந்த தேர்வாக இருக்கட்டும், டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஆர்ஆர்பி எதுவாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாம், எஸ்ஐஏ, போலீஸ் எக்ஸாம் எதுவாக இருக்கட்டும், தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளிலும் இந்த திட்டங்களிலிருந்து ஒரு வினா 2 வினா அவசியம் வரும். இந்த திட்டங்களை நல்லா தெளிவாக பார்த்துங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வகுப்பு 1 முதல் 5 வரை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15 2022 அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்டது. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா, மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தான் தொடங்குறாங்க. ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் தொடங்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்தது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 25 2023 ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கொண்டு வராங்க. அப்படி விரிவாக்கம் செய்யப்பட்டது ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம். நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுதான் முதல் முறை. அடுத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இது விரிவாக்கம் செய்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா, ஜூலை 15 2024 தொடக்க நிகழ்ச்சியில் புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் உரிமை மகளிர் திட்டம் ஸ்டார்டடு செப்டம்பர் 15 2023. கலைஞர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் 15 2023 அண்ணா பிறந்த நாள் அன்று காஞ்சிபுரத்தில் தொடங்குறாங்க. மாதாந்திரம் 1000 ரூபாய் மகளிர்களுக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடிய திட்டம். தகுதியுடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 21 வயது நிறைந்திருந்தால் போதும். பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். நில உரிமை 10 ஏக்கருக்கும் குறைவான உலர் நிலம் அல்லது 5 ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டு வீட்டு மின் நுகர்வு 3600 யூனிட் குறைவாக இருக்க வேண்டும். இவங்க எல்லாருமே தகுதி உடையவர்கள். தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னா, மாநில மற்றும் மத்திய அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியர்களாக, வங்கி ஊழியர்களாக இருக்கக்கூடாது, இருக்கணும். அவங்களாம் தகுதியற்றவர்கள். வருமான வரி செலுத்துவோர், தொழில்முறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், 4 சக்கர வாகனங்களில் உரிமை உடையவர்கள், இவங்க யாருமே இதை வாங்க முடியாது. இவங்களாம் தகுதியற்றவர்கள். அடுத்த திட்டம் விடியல் பயணம் திட்டம் ஸ்டார்டடு மே 8 2021. மகளிர் திருநங்கைகள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை மலைப்பகுதிகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தமிழக பட்ஜெட் 2024-25 அறிவிப்பு வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5 2021 ஆரம்பிக்கிறாங்க. சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 45 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை வீடு வீடாக சென்று சோதனைகள் செய்யக்கூடிய திட்டம். புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகளை
இந்த திட்டத்தின் மூலமாக செய்யப்படும். அடுத்து பாதம் பாதுகாப்போம் திட்டம் ஸ்டார்டட் ஜூலை 15, 2024 சென்னையில் தொடங்குகிறாங்க. சர்க்கரை நோய் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது எப்படி, அது கண்டுபிடிச்சி இதன் மூலம் கால் இழப்புகளை தடுக்கிறது அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஸ்டார்டட் ஜனவரி 10, 2024 திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கொண்டு வராங்க. தொற்றா நோயாளிகளுக்கு சிகிச்சை. தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு தீர்மானித்திருக்கிறாங்க. அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம் ஜனவரி 22, 2024 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம். வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதை பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை நடத்துகிறாங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பிப்ரவரி 5, 2024 தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் தொடங்குகிறாங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை நடத்தப்படும். அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டில் தொடங்குகிறாங்க. இவருடைய நோக்கம் தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை 1 லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணுறாங்க. இந்த திட்டத்தில் 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட 692 மருத்துவமனைகள் பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அடுத்தது கர்ப்பிணிகளை கண்காணிக்கக்கூடிய தொலைபேசி எண் 102 ஆகஸ்ட் 19, 2024 கொண்டு வராங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டு உள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் ஒரு கர்ப்பிணியை 5 முறை மேல் தொடர்பு கொள்வர். 100% அனைவரிடமும் உடல்நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 ஆக உயிரிழப்பு இருக்குது 2023-24. அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த திட்டம். அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வால்க் திட்டம் நவம்பர் 4, 2023 கொண்டு வராங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தொடங்கிய இடம் முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னை. அனைத்து மாவட்டங்களிலும் 8 கிலோமீட்டர் நடைபாதை. தற்போது தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி செய்வதால் உள்ள 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும். இதற்கான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ். அடுத்து ஆருயிர் அனைவருக்கும் உயிர்காப்போம் திட்டம் அனைவரும் உயிர்காப்போம் ஜூலை 6, 2024 தொடங்குகிறாங்க. தொடங்கிய இடம் தலைமைச் செயலகம், சென்னை. என்னுடைய நோக்கம் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி CPR அப்படிங்கிற பயிற்சி கொண்டு வராங்க. இதனுடைய அமைப்பு இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளையில் செயல்படுகிறது. 42,000 மருத்துவர்கள் மூலம் CPR பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அடுத்த திட்டம் நட்புடன் உங்களுக்கு மனநலம் தேவை சேவை திட்டம் அக்டோபர் 27, 2022 தொடங்குகிறாங்க. சென்னை தேனாம்பேட்டையில் TMS வளாகத்தில் தொடங்குகிறாங்க. தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை மையம் கொண்டு வராங்க. உதவி மைய எண் 14416. மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த திட்டத்தின் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். அடுத்த மனம் திட்டம் டிசம்பர் 22, 2022 தொடங்குகிறாங்க.
சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தொடங்குகிறாங்க. மாணவர்களுடைய மனநலை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்குகிறாங்க. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவ கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் அமைக்கப்பட்டு மனம் என்ற நிலையில் தொலைபேசி எண் 14416 அலைபேசி எண்ணாக வைக்கிறாங்க. வீரா மீட்பு வாகனம் செப்டம்பர் 8, 2023 கொண்டு வராங்க. வீரா அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எனர்ஜி ரிசர்ச் அண்டு ஆக்சிடென்ட்ஸ் அவசர கால மீட்பு மற்றும் விபத்து காலங்களில் விபத்துகளிலிருந்து மீட்கக்கூடிய வாகனம். சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களிலிருந்து மீட்டல் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022. திட்டப்பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய உயர்கல்வி உறுதி திட்டம். புதுமை பெண் திட்டம் இது அரசு பள்ளிகளில் 6லிருந்து 12 வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். 24-25 கல்வியாண்டில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கிய தினம் ஆகஸ்ட் 9, 2024. கோவை அரசு கல்லூரியில் தொடங்குகிறாங்க. அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 6லிருந்து 12 வகுப்பு படித்துட்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா அது கொடுக்குறாங்க. அடுத்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி செப்டம்பர் 5, 2023. பள்ளி தூய்மை திட்டம் இந்த திட்டம். அடுத்தது குட்டி காவலர் திட்டம் அக்டோபர் 12, 2022. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறார். பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பித்து 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு கொடுக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தையும் முதல்வர் வெளியிடுகிறார். அடுத்தது SIRPI திட்டம் செப்டம்பர் 14, 2022 தொடங்குகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இன் இனிட்டிவிஸ் அப்படின்ற திட்டம். அதாவது பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள். அதனுடைய நோக்கம் மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இந்த திட்டம் அரசு பள்ளிகளை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. 100 பள்ளிகளிலிருந்து 5000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களாம். அடுத்தது விழுதுகள் திட்டம் ஜனவரி 9, 2024 தொடங்குகிறாங்க. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் தொடக்கம். அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவிகள் செய்கிறது. அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் டிசம்பர் 19, 2022. இந்த திட்டத்தினுடைய வேறு பெயர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். தலைவராக இருப்பவர் வேணு சீனிவாசன், டிவிஎஸ் மோட்டார் சேர்மன். தூதுவர் யாருன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த். நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களுடைய உதவிகளை நாடுறாங்க. முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் 5 லட்சம் வழங்குகிறார் இதுக்காக. அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பிப்ரவரி 20, 2024 தொடங்குகிறாங்க. தொடக்க விழா சென்னை லேடி வெல்லிங்ஸ்டன் அரசு மேல்நிலை பள்ளியில் தொடங்குகிறாங்க. 6லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு டேப்லெட் கையடக்க கணினி வாயிலாக நடைபெறும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன்பேசி கொடுக்கப்பட்டது. அடுத்து திறனறி தேர்வு திட்டம் ஏப்ரல் 5, 2023. தொடக்க நிகழ்ச்சி IIT மெட்ராஸில். இதில் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 1000 மாணவ மாணவிகளை தேர்வு செய்து சென்னை IIT போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டுறாங்க. அவர்கள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளக்கூடிய வகையில் 1000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து அனைவருக்கும் IIT பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம்
ஏப்ரல் 5 2023 கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஊரக பகுதியில் கல்வி பயிலக்கூடிய 1,00,000 அரசு பள்ளி மாணவர்களை மின்னணு அறிவியலுடன் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்துகிறாங்க. சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. அடுத்து மணற்கேணி செயலி ஜூன் 25, 2023 கொண்டு வராங்க. தொடக்க நிகழ்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தாம்பரம் பெரு நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தொடக்கம் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குகிறாங்க. அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆகஸ்ட் 3, 2022 தொடக்க நிகழ்ச்சி அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் திருவள்ளூரை தான் தொடங்குறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் 1 முதல் 3ஆம் வகுப்பு 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித திறனுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்கிறாங்க. இலக்கு 2025க்குள்ளே மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய திட்டம். அடுத்து பாருங்கள், மகிழ் கணிதம் திட்டம் ஜனவரி 13, 2022 கொண்டு வராங்க. அரசு பள்ளிகளில் 6லிருந்து 8 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிக்கணும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பள்ளி ஒன்றுக்கு 1350 வீதம், மொத்தம் 93.79 லட்சம், 6948 பள்ளிகள் இதில் பயனடைகிறது. அடுத்து வானவில் மன்றம் திட்டம். வானவில் மன்றத்தில் நவம்பர் 28, 2022 தொடங்குகிறாங்க. பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் காட்டூர் திருச்சியில் தொடங்குகிறாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுறாங்க. அதேமாதிரி அப்படி ஆர்வத்தை தூண்டி சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர்வத்தை தூண்டி அவங்களுக்கு என்ன தேவையோ கற்றுக் கொடுக்குறாங்க. அவருடைய முழக்கம் எங்கும் அறிவியல் யாவும் கணினி அப்படின்னு கொண்டு வராங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27, 2021 முதலியார்குப்பம் விழுப்புரத்தில் தொடங்குகிறாங்க. கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களுடைய கற்றல் இடைவெளி சரிபார்த்து தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இது முதல்ல மாலை 5லிருந்து 7 மணி வரை வகுப்புகள் நடக்கும். அடுத்து நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 தொடக்க நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கம் சென்னையில். நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுடைய திறமைகளை மேம்படுத்தக்கூடியதான் வயது 18லிருந்து 25 வயசுக்குள்ளவர்கள். அடுத்தது இளையா செயற்கை நுண்ணறிவுசார் சேட்பாட் நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை இதன் மூலம் நம்ம பெறலாம். இளையா செயற்கை நுண்ணறிவுசார். அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி கனவு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. அடுத்து நான் முதல்வன் உயர்வுக்கு படி 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிறுத்தம் செய்யக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டம். அடுத்து யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் 23-24 பட்ஜெட்டில் இது அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்களை தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மாதங்களுக்கு ரூபாய் 7500 வழங்குறாங்களாம். அடுத்த பள்ளியில்லா நூலக திட்டம் ஆகஸ்ட் 22 தொடங்குகிறாங்க. 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களிலிருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறதாம். இந்த பள்ளிகளுடைய நூலகங்களில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 5, 2022 கொண்டு வராங்க. சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்குறாங்க. தகைசால் பள்ளிகள் 1000த்திற்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள் செயல்படும். அடுத்து மாதிரி பள்ளிகள் உண்டு உறைவிட வசதியோடு மாதிரி பள்ளிகள் உடைய தகுதி என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் 400
மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் தகுதி பெறுவார்கள். NTSC தேசிய திறனறிவு தேர்வு, NMMS தேசிய வருவாய் வழித்தேர்வு, விளையாட்டுகள் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு இங்கே தகுதியாக வச்சுருக்கிறாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்கிறாங்க. மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறதாம். அடுத்து கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்க திட்டம். இது எங்கே அப்படின்னா February 18, 2024 மதுரையில் தொடங்குறாங்க. 33 விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் வழங்குறாங்க. எனது கிராமம் திட்டம் January 12, 2024 தொடங்குறாங்க. சென்னை அயலக தமிழர்கள் சங்க மாநாட்டில் அயலக தமிழர்கள் மாநாடு. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதியுதவி கேட்குறாங்க, நிதியுதவி வழங்குறாங்க. அடுத்து வேர்களை தேடி திட்டம் May 24, 23 சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வெளிநாடுகளில் வாழக்கூடிய 18 to 30 வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா 2 வாரங்கள் வரலாம். ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை தமிழகத்திற்கு சுற்றுலா அனுப்பலாம் அப்படின்னு. அடுத்து பசுமை தமிழ்நாடு இயக்கம் September 24, 2022 தொடக்கம் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடக்கம். இதனுடைய இலக்கு 10 ஆண்டுகளுக்குள் 2030-31 தமிழகத்தினுடைய வனப்பரப்பை 33% அதிகரிக்கணுமா. ஃபார்ம் 23.98 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் அப்படிங்கிறது. இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்ற திட்டம். தமிழ்நாடு அரசு ஈர நிலங்கள் இயக்கமாக June 5, 2023 ஓட்டேரி ஏரி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகத்தில் இருக்கிற ஏரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இடம். தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை வரைபடமாக்கப்பட்டு சூழியல் ரீதியாக மீட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் December 9, 2022 ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் தான். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் இதை தொடங்கி வைக்கிறார். 21-22 ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு இது அறிவித்திருக்கிறாங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் ஆகிய 3 திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறதாம். அடுத்து முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த இயக்கங்கள் இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டதாம். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியோடு செயல்படுத்தப்படுகிறது. பணிக்காலம் 2 வருஷம், மாதம் 60,000, 15,000 பயணப்படியாக கொடுக்குறாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் January 10, 2024 அரசாணை கொடுத்தாங்க. நோக்கம் கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களில் வாழ்வு மேம்பாடு, மாசு கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படும். 5 ஆண்டுகளில் உலக வங்கிகளின் நிதி உதவியோடு நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படும். பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர், செங்கல்பட்டு மாவட்டம். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்டம். கடற்கரையோர ஈர நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பள்ளிக்கரணை உட்பட 11 கடற்கரைகளை நீலக்குடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் இதில் என்னென்னா, எந்த திட்டம் என்ன செயல்படுத்துகிறாங்க, எந்த வருஷம் எப்போ, எதுக்காக, என்ன நோக்கம், எங்கே ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க. அதனால் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவசியம் பார்த்து வச்சிங்க. சும்மா அப்படி என்னதான் இருக்குன்னாவது தெரிஞ்சு வச்சிங்க. நீலகிரி வரையாடு திட்டம் October 12, 2023
காலம் 22லேருந்து 27 வரை. தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. வரையாடுகளை கணக்கெடுத்து நோய் கண்டறிந்து பாதுகாத்து வராங்க. உறுப்பினர்கள் 4 முழுநேர திட்ட இயக்குநர்கள், 4 முதுகலை ஆராய்ச்சியாளர்கள், ஒரு மூத்த விஞ்ஞானி செயல்படுவார்கள். வரையாடு திட்டப்பணிகளை செயல்படுத்த கோவையில் திட்ட அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி வரையாடு திட்டம் அக்டோபர் 7 தொடங்கப்பட்டது. இது டாக்டர் ERC டேவிடாரின் பிறந்த தினமாகும். நீலகிரி வரையாடு IUCN பட்டியல் அழிந்து வரக்கூடிய உயிரினமாக இருக்கிறது. அதான் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தது மிஷன் இயக்க திட்டம் 23-22-23 கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகள், பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு கொண்டு வரது, கழிவு மேலாண்மை அமைக்கிறது, விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துவது, இதெல்லாமே இந்த திட்டத்தின் கீழ் சிறந்த 5 பள்ளிகள் 25 மாணவர்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. 23-24 கல்வியாண்டில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை வேர்ல்டு வைல்டு ஃபவுண்ட் ஃபார் நேச்சர் WWF இந்தியா துணையோடு இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த நீங்கள் நலமா திட்டம் மார்ச் 6-24 தொடங்கியிருக்கிறாங்க. சென்னையில் அரசு திட்டங்களின் பயன் குறித்து பொதுமக்களிடம் கேட்டு அறிகிறது. கேட்பவர்கள் முதல்வர், அமைச்சர்கள், தலைமைச் செயலர், துறை செயலர்கள். அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஜனவரி 31, 2024 கொண்டு வராங்க. மாதந்தோறும் 4வது புதன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் நடத்தப்படும். சென்னையை தவிர அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுமா. மாவட்ட ஆட்சியர் இதர உயர் அதிகாரிகள் காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை தங்கி ஆய்வு செய்வாங்களாம். அடுத்து கன ஆய்வில் முதல்வர் திட்டம் அக்டோபர் 17-23 தொடங்குறாங்க. முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்வது தான் இந்த கள ஆய்வில் முதல்வர் திட்டமாக. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18-23 கொண்டு வராங்க. தொடக்கம் கோவையில் தான். பொதுமக்களுக்கான அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வு வழங்குறாங்களாம். முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரி துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறதாம். அடுத்து ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை 11, 2024 தொடக்க விழா பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நல்லம்பள்ளி அருகே தருமபுரியில் தொடங்குறாங்க. அடுத்தது TN ரைஸ் திட்டம் தமிழ்நாடு ரூரல் இன்கப்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனேபிளர் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு புத்தொழில் உருவாக்கு திட்டம் ஜூலை 2, 2024 சென்னையில் உருவாக்குறாங்க. ஊரக பகுதிகளில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறாங்க. தொழில் முனைவோராக மாற வழிகாட்டுதல் மற்றும் நிதி மேலாண்மை. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் இது தொடங்கப்பட்டது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி உதவியோடு ஊரக நிறுவனங்கள் மேம்பாடு மற்றும் கிராமப்புற வருவாய் அதிகரிப்பு இதில் நடத்தப்படும். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், தொழில் முன்னோடிகள் திட்டம் ஜூன் 27, 23 கொண்டு வராங்க. சென்னை வர்த்தக மையம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயங்களை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய திட்டம். 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் புதிதாக தொழில் தொடங்க 1.5 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம். மொத்த திட்டத்தில் 65% வங்கி கடனாக ஏற்பாடு செய்யப்படும். மீதமுள்ள 35% அரசின் பங்காக மானியமாக வழங்கப்படுமா. புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கம் இரண்டுக்கும் இந்த திட்டம் மானியமாக வழங்கப்படுமா. அடுத்த சமாதான திட்டம் அக்டோபர் 16, 23 மார்ச் 31, 2024 வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவை தொகையை செலுத்த புதிய அணுகுமுறை கூடுதல் சலுகை வழங்கப்படும். வணிகர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை செலுத்தி வரி நிலுவை வழக்கில் இருந்து விடுவித்து கொள்ள முடியும். 50,000 வரை வரி வட்டி அபராதம் தள்ளுபடியாக இருக்கும். அது சுயசான்று திட்டம் ஜூலை 22,
24 கொண்டு வராங்க. தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு இணைய வழியில் உடனடி அனுமதியாம். இணையதளமாக ஆன்லைன் ஆப் onlineppa.tn.gov.in. அனுமதிக்கான காலம் 5 ஆண்டுகள். 3500 சதுரடி கட்டப்பட்ட பரப்புக்குள் தரைத்தளம் முதல் தளம் இருக்கணுமா. அனுமதி பெற்று கட்டடங்களுக்கும் சாலைக்கும் இடையே தொலைவு 1.5 மீட்டர் இருக்கணுமா. அடுத்து நியாய விலைக் கடை பொருள்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யக்கூடிய திட்டம் ஆகஸ்ட் 1, 24 கொண்டு வராங்க. ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலைக் கடை சேலத்தில் நியாய விலைக் கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்கிறாங்க. முதல் கட்டமாக 234 தொகுதிகளில் தொகுதிகளுக்கு ஒரு நியாய விலை கடை தேர்வு செய்கிறாங்க. அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆகஸ்ட் 17, 24 பவானி ஆறில் உள்ள உபரி நீர் வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும். பவானி ஆற்றில் உள்ள உபரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புகிறாங்க. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் இதனால் பயனடையும். ஏரி, குளங்கள், குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு நிரப்பப்படும். இதன் மூலம் விவசாய கிணறுகள், ஆழ்துளை கிணறுகளின் நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும். இதன் நடைமுறை பவானி ஆற்றின் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து நீர் எடுத்து ஆண்டொன்றிற்கு 1.50 டிஎம்சி நீர் வினாடிக்கு 250 கனஅடி வீதம் 700 நாட்களுக்கு நீரேற்று முறையில் அனுப்பப்படுமா. 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடி நீரில் குழாய்கள் பதிப்பின் மூலம் குறிப்பிடப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுமா. மொத்தம் 1045 ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் நீர் நிரப்பப்படும். வடசென்னை வளர்ச்சி திட்டம் 23-24 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. 24-25 இந்த நிதிநிலை அறிக்கையில் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. மார்ச் 24 தங்கசாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 2019 திட்டப்பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 24 116 கோடி ரூபாயில் 6 புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது தொல்குடி திட்டம் 24-25 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் பழங்குடியின பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, வீட்டு வசதி. இந்த திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படுமா. 1000 கோடி இதற்கு ஒதுக்கியிருக்கிறாங்களாம் தொல்குடி திட்டத்துக்கு. அடுத்து இமைகள் திட்டம் இமைகள் திட்டம் ஜூன் 23-24 பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலம் சார்பாக அறிமுகம் செய்கிறாங்க. வடக்கு மண்டலம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு செய்கிறாங்க. 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடியது தான் இமைகள் திட்டம். ஜூன் 23, 2024. அடுத்து காவல் கரங்கள் திட்டம் ஏப்ரல் 21, 21 சென்னையில் தான். இதனுடைய அடிப்படை மனிதம் போற்றுவோம், மனிதம் நேயம் காப்போம். கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரம் சுற்றி திரிபவர்கள் மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அடுத்து மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் டிசம்பர் 23, 21 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தி தவிர்க்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகப்படுத்த பழக்கப்படுத்துகிறாங்க மக்களிடையே. அடுத்து ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 24-25 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் 15 முதல் 20% மகசூல் அதிகரிக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறதோ அந்த பயிர் தேர்ந்தெடுத்து அங்கே சொல்லித்தராங்க, பயிர் கொடுக்குறாங்க. அருகருகே பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து 5 முதல் 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இதில் ஒரே வகையான பயிர் விதைப்பு செய்யப்படுறாங்க. அறுவடை வரை வேளாண்மை தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க வேண்டும். தமிழகத்தில் 15,280 வருவாய் கிராமங்கள் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும். அது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஜூன் 12, 24 சென்னை தலைமைச் செயலகம் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறாங்க. 20 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குகிறாங்க.
குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரொட்டேட்டர்கள் வழங்கப்படுமா? அடுத்தது நம்பிக்கை இணையம், பிளாக் செயின் டெக்னாலஜி நம்பிக்கை இணையம் ஜூன் 13, 23 கொண்டு வராங்க. பதிவு செய்யப்பட்ட சொத்து, திருமண பதிவு உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவணங்களை திருத்த இயலாத நிரந்தர ஆவணங்களாக மாற்றப்படுமா? பத்திரப்பதிவு துறையால் அளிக்கப்பட்ட ஆவணங்களை யாரும் திருத்தி மோசடியில் ஈடுபட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுமா? அடுத்து இ பேட்டகம் ஆப். இ பேட்டகம் இந்த செயலி ஜூன் 13, 23 கொண்டு வராங்க. இ சேவை சான்றிதழ், கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல்களை பாதுகாக்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? அடுத்து திருக்கோயில் செயலி மே 18, 23 தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பற்றி பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள முடியுமா? திருக்கோயில் செயலி தல வரலாறு, கட்டண விவரம், திருவிழாக்கள், தகவல்கள், அன்னதானம், கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த செயலியில் சொல்லியிருப்பாங்களாம். திருக்கோயில் செயலியாம். அடுத்து இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் திட்டம் மே 18, 23 தமிழகத்தில் கோயில் பிரசாதங்களை தபால் மூலம் பக்தர்களுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். முதல் கட்டமாக 48 முதல்நிலை திருக்கோயில்களில் பிரசாதங்கள் தபால் மூலம் அனுப்பப்படக்கூடிய திட்டம் இருக்குதாம். அடுத்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் ஜூன் 19, 24 முதல் கட்டமாக சென்னை நாகப்பட்டினத்தில் கொண்டு வராங்க. 24, 25 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இது அறிவிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலிருந்து மீட்கணுமா? அடுத்து புன்னகை திட்டம் சென்னை நந்தனம் அரசு பள்ளியில் தொடக்கம். பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை வழங்கப்படுமா? தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்டு இனோவா டிஎன் மிஷன் ஸ்டார்டட் 2021 வேறு பெயர் ஸ்டார்ட் அப் டிஎன்ஆ. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆரம்ப கட்ட ஆதார நிதியம். 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுமா? அடுத்து ஸ்டார்ட் அப் தமிழா செப்டம்பர் 13, 2023 கொண்டு வராங்க. தொழில் முனைவோர்களுக்கான ரியாலிட்டி ஷோ தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக இளைஞர்களுக்கு புத்தாக்க கண்டுபிடிப்பு, புத்தொழில் குறித்த விழிப்புணர்வு கொண்டு வராங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அமைப்பு இது நடத்துகிறதாம். அடுத்து நீயே உனக்கு ராஜா திட்டம் டிசம்பர் 1, 23 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கொண்டு வராங்க. தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகள் காக்கிறாங்க. அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறாங்க. கலை ஆவக்கூட இளைஞர்களை கலை தொழில் முனைவோர்களாக உருவாக்குறாங்க. அடுத்து பயிற்சிகள் தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை ஓவியம், ராமநாதபுரத்தினுடைய பனை ஓலை கலைத்திறன், தூத்துக்குடி கடல் சிப்பி கலைத்திறன், மதுரையில் களிமண் மற்றும் காகிதம், மட்பாண்டம், சாயம், திருநெல்வேலியில் பத்தமடைப்பாய் மற்றும் மட்பாண்டம் கலைத்திறன். பயிற்சி பெறுவருக்கு மாதம் உதவித்தொகையாக 12,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து வளர் 4.0 வலைதளம் ஜூன் 15, 22 கொண்டு வராங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை வகையால் தொடங்கப்பட்டது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுடைய விவரம். அடுத்து பார்த்திங்கன்னா தோழி பெண்கள் தங்கும் விடுதி ஜூலை 23 தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டது. இந்த விடுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் மலிவு விலையில் அமைக்கப்படுமா? அடுத்து சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்களை இது அமைச்சிருக்காங்களாம். அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பிப்ரவரி 1, 23 தொடங்குறாங்க. 22, 23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசனார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடக்கம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படுமா இதன் மூலம்? அடுத்தது உங்கள் தொகுதியில் முதல்வர்
மே 7, 21 மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு. இந்த திட்டத்தின் கீழ் அது முதல்வரின் முகவரி நவம்பர் 14, 21 மக்களின் குறைகளை கேட்டால் அதை சரி செய்தல். இதான் என்னுடைய நோக்கம். முதல்வரின் கட்டுப்பாட்டில் இந்த துறை இயங்குமா? முதலமைச்சரின் தனிப்பிரிவு உங்கள் தொகுதியில் முதல்வர் உள்பட்ட முதல்வரின் குறைதீர்ப்பு துறைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படுமா? உதவி எண் 1100 1100. ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் மே 21 நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்டா ஊராட்சி மூத்தோரை குழந்தைகள் மையம் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு ஊட்டச்சத்து திட்டம் கொண்டு வராங்க. அடுத்து முதல்வரின் புத்தாய்வு திட்டம் செப்டம்பர் 29, 2022 கொண்டு வராங்க. சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி திறன்மிகு இளைஞர்களுடைய ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறையில் அவர்களை மேம்படுத்துகிறாங்க. 3 கட்டங்களாக தேர்வு நடத்தப்படும். 30 பேர் தேர்வான். 30 நாள் பயிற்சி. திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 65,000 ரூபாய், இதர செலவினங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுமா. அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கார சென்னை 2.0 21-22 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. சென்னையினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த திட்டம். ப்ராஜெக்ட் ப்ளூ என்ற பெயரில் கடல் சார்ந்த திட்டங்களாம். ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த பொழுது 1996 2002 வரை சிங்கார சென்னை திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் நிலையாக இந்த திட்டம் 24-25 நிதிநிலை அறிக்கையில் 500 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் 23-24 தமிழக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. இதனுடைய நோக்கம் ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம். ஆதிதிராவிடர் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகிறாங்க. 5 ஆண்டுகளில் 1000 கோடியில் செயல்படுத்தப்படுமா. 23-24 நிதியாண்டுகளில் 200 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா. அது 1000 இடங்களில் இலவச வைஃபை வசதி 24-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. சென்னை, மதுரை, திருச்சி உட்பட நகரங்களில் 1000 இடங்களில் இந்த இலவச வைஃபை வசதி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா ஜனவரி 13, 23 கொண்டு வராங்க. தீவுத்திடல் சென்னையில் கொண்டு வராங்க. 40 வகையான கலைகளுடன் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 23 நடைபெற்றது. சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு 23-24 பட்ஜெட்டில் அறிவிப்பு நடந்தது. அக்டோபர், டிசம்பர் 23 அவை நடத்தப்பட்டதாம். பின் 24 ஜனவரி சென்னையில் 18 இடங்களில் கொண்டு வந்தாங்களாம். அடுத்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் ஆகஸ்ட் 15, 24 அறிவிக்கப்பட்டது. முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி வரை வங்கி கடன். தொழில் தொடங்க கடன் தொகையில் 30% மூலதன மானியமாக 3% வட்டி மானியம். திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகள் இதில் வழங்குகிறாங்க. இராணுவ பயணியினுடைய நேரத்தில் இராணுவ பணியில் இருக்கும் பொழுது படைவீரர்கள் குடும்பத்தினருக்கு இதை பயன்படுத்தலாம். உயிரிழந்த நேரத்தில் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படைவீரர்களின் குடும்பத்தினரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு ஆகஸ்ட் 24 நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்கும். அடுத்து தமிழக அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முதல் பயண செலவை அரசு ஏற்குமா. அடுத்து முதல்வர் மருந்தக திட்டம் தொடக்கம் ஜனவரி 14, 25 பொங்கல் திருநாள் அன்று அறிவிப்பு. குறைந்த விலையில் மருந்துகளாம். முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட்டதாம். இதுபோல் கிட்டத்தட்ட 24 பக்கங்கள் கொண்ட தமிழக அரசனுடைய திட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த வருஷம் என்ன திட்டங்கள், இந்த திட்டத்தினுடைய தொடக்கம் எங்கே, இதனுடைய செலவு எவ்வளவு, எந்த பட்ஜெட்டில் அறிவித்தாங்க, எந்த இடத்துல தொடங்கப்பட்டது, இது எல்லாமே வினாக்களை கேட்பாங்க. இந்த சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க.
நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸில் எதாவது கொடுக்குறதுன்னா கொடுங்க. அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.